டாக்டர் குழந்தைய வந்து கட்டில் படுக்க வச்சுருந்தாங்க டாக்டர், தொட்டியில் போட்டிருந்த டாக்டர், குழந்தை விழுந்துச்சு டாக்டர் அப்படின்னு பதறி அடிச்சுட்டு அம்மாவுக்காக தான் இந்த வீடியோ. பிறந்த குழந்தைங்க வந்து ஒரு 6 மாதம் வரைக்கும் நம்ம போட்ட இடத்துல இருப்பாங்க. ஒன்ஸ் குப்புற கவுந்து படுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா நம்ம போட்ட இடத்துல இருக்கிறது நார்மலாக இருக்க மாட்டாங்க. அவங்க வந்து தவறுது அங்கேயும் போகும்போது விழுறது வந்து நார்மல் தான். இது வந்து குழந்தைங்களுக்கு வந்து 6 மாதத்துலேருந்து ஸ்கூலுக்கு போகிற வரையும் ஒரு 3-4 வயசு வரையும் நடக்கும். ஸோ அதுக்கு மேலேயுமே விழுந்த குழந்தைங்க தலையில் அடிபட்டுச்சு அப்படின்னா நம்ம எதுக்காக பயப்படணும் அப்படின்னா, விழுந்து ஒரு 72 ஹவர்ஸ்க்குள்ளே ஒரு திங்கட்கிழமை விழுறாங்கன்னா திங்கள் செவ்வாய் புதன் ஒரு 72 மணி நேரத்துக்குள்ளே விழுந்து சுயநினைவு தவறுனாவோ, காது தொண்டை ரத்தம் வந்துச்சுனாவோ, கண்ணு மேலே சொருகுது, வலிப்பு மாதிரி வெட்டி எடுக்குது, விடாமல் வாந்தி எடுக்கிறாங்க, குழந்தை உளறி பேசுது, அம்மா அப்பாவை ரெகக்னைஸ் பண்ண முடியல, விடாமல் எடுத்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு மட்டும்தான் தான் நம்ம பயப்படுறோம். இல்லைனா பயப்பட தேவையில்லை. விழுந்து கொஞ்சம் நேரத்தில் அழுவாங்க, நம்ம பால் கொடுத்தாவோ ஒரு பேராசிட்டமால் மருந்து கொடுத்தாமோ அழுது நிறுத்திடுவாங்க, அது நார்மல் தான். விழுந்த அதிர்ச்சியில் ஒரு தடவை வாந்தி எடுப்பாங்க, அதுவுமே ஒன்று பிரச்சனை கிடையாது. நம்ம வந்து வாந்தியை நிறுத்தவே முடியல, அழுது நிறுத்தவே முடியலனா தான் ஒரி பண்ணணும். ஸோ விழுற எல்லா குழந்தைகளுக்கும் தலைக்கு ஸ்கேன் பண்ணோம்னா தேவையில்லை. நம்ம மேலே ஏற்கனவே சொன்ன ஏதாவது தொந்தரவுகள் இருந்தால் மட்டும்தான் ஸ்கேன் பண்ணணும். இப்போ இந்த விழுந்த அடிப்பட்ட இந்த 72 ஹவர்ஸ்க்குள்ள வர 5 அறிகுறிகள் வந்து குழந்தைகளுக்கு வேணா, பெரியவங்களுக்குமே தலையில் அடிபட்டுச்சுன்னா தான் இதெல்லாம் இருந்தால் தான் பயப்படணும். மற்றபடி வந்து குழந்தைங்க விழுந்துச்சு அப்படின்னா நம்ம விழும்போது எவ்வளோ தூரத்துலேருந்து விழுந்தாங்க, எந்த பாகத்தில் அடிபட்டிருக்கு, விழுந்ததுக்கு அப்புறம் அவங்க என்ன பொசிஷனில் இருக்காங்க அப்படிங்கிறத மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ குழந்தை விழுந்துச்சுன்னா என்னென்ன நம்ம நோட் பண்ணி வைக்கணும்? சுயநினைவு தவறுதா, காது மூக்கு தொண்டை ரத்தம் வருதா, கண்ணு மேலே சொருகுதா, வலிப்பு வருதா, விடாம வாந்தி எடுக்குதா, கை காலில் ஏதாவது ஒரு பாகத்தில் வந்து உணர்ச்சி கம்மியா இருக்கா, ஒரு கை ஒரு கால் அசைக்காம இருக்கிறாங்களா, இது வந்து விழுந்ததுலேருந்து ஒரு 72 மணி நேரத்துக்குள்ள இருந்தால் மட்டும் தான் பயப்படணும். இல்லைனா பயப்பட தேவையில்லை. நான் உங்கள் குழந்தைகளான மருத்துவர் ஜெயக்குமார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ரிலேட்டிவ் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.